Hi, hello everyone. Welcome to the BreeZze channel. பிரெயின் டீடாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டீடாக்ஸ்ன்னு சொல்கிறது கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துறதுன்னு பொருள் தரும். நேச்சுரலாகவே எங்களோட பாடிக்கு க்ளீனிங் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி எங்களோட பிரெயினுக்கும் க்ளீனிங் சிஸ்டம் இருக்குது. அதாவது கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்தி கொள்தல். இந்த செயல்முறையால் பிரெயின் ஆக்டிவாகவும் தனது ஃபங்க்ஷனை சீரான வச்சு கொள்றதுக்கும் பிரெயின் டீடாக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இதை நாங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுக்கிறோம், இதோட இம்பார்ட்டன்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த எங்களுக்கு திடீர்னு சடனாக இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்துடுச்சு. கோவிட் சுச்சுவேஷன் வந்ததும் எங்களுக்கு பல பேர்கிட்ட தொழில்களிலேருந்து அடுத்தது ஃபினான்ஷியல் லாஸ், இந்த மாதிரி புதிய புதிய ப்ராப்ளம்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது தொழில்களை இழந்தவங்க இன்னொரு மாற்று தொழிலுக்கு சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ். அடுத்தது கடனே வாங்காதவங்க கடன் வாங்குகிற நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஹெல்ப்பே கேட்க விரும்பாதவங்க ஹெல்ப் கேட்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது ரூட்டீன் ஷெடியூல், என்னோட லைஃப் ஸ்டைலில் ரூட்டீன் ஷெடியூல் மாற்றத்துக்குள்ளாவிக்கி, அதாவது லேட் நைட் தூங்குறது, லேட்டாகவே எழும்புறது, இப்படி எங்களோட எங்கள்கிட்டையும் வித்தியாசமான பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது டிவைஸஸ்ட யூசேஜ் பிள்ளைகளோட டிவைஸஸ்ட யூசேஜ் கூடிக்குது. அதால் பல ப்ராப்ளம்ஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்லாமா சேர்ந்து எங்களோட மைண்டை ஆல்ரெடி எங்களோட ஸ்ட்ரகிளிங்கோட இது எல்லாமா இந்த கோவிட் இஷ்யூஸால் இன்னும் புதிய புதிய ப்ராப்ளம்ஸ் எங்களோட மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டிருக்குது. லைஃப்பில் எதையுமே மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறவங்க கூட இன்றைக்கி ஸ்டக்காகவே நிற்கிறாங்க. லைஃப்பில் ஓவர் திங்கிங்கே பண்ணாதாக்களை கூட இந்த சுச்சுவேஷன் ஓவர் திங்கிங் பண்ண வச்சிக்குது. இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனால் ஸ்ட்ரெஸ் ஆனவங்க, டிப்ரெஸ்ட் ஆனவங்க அவங்களோட மைண்ட் ஒரு வகை ஸ்டக்காகவே பிரெயின் ஃபோக்குக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரெயின் ஃபோக்குன்றது மைண்ட் கன்ஃபியூஸ் நிலைமைக்காகவே இந்த பிரெயின் டீடாக்ஸ் நடைபெறாமல் ஒரு ஸ்டக் நிலைமைக்கு ஆகிறது தான் பிரெயின் ஃபோக்கு. இந்த பிரெயின் ஃபோக்குக்கு உள்ளாக்கப்படாதவங்க என்று காட்டிக்கொள்கிறவங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு கூட மனதுள்ளுக்கு ஒரு போராட்டத்தை எந்த நேரமுமே போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இன்றைய தேர்ட் வோ எப்படின்னு சொன்னால் தண்டை மனதோட போராடுறது தான் இந்த தேர்ட் போராக இருக்குது. அதாவது வேர்ல்ட் தேர்ட் வோன்னு சொல்கிறது இன்றைய மனதோட போராடுறதா இருக்குது. இப்போ அந்தளவுக்கு இந்த வேர்ல்டை மாற்றம் மாறிக்கொண்டு பேத்திக்குது. இந்த மாற்றங்களால் பிரெயின் டீடாக்ஸ் சரியாக நடைபெறாத நிலையில் தான் காணப்படுது. அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, மார்னிங் எழுப்பினதும் ஒரு டயர்ட்னஸ், தூங்கின மாதிரியே இல்லை, பாடி ஃபுல்லாக பெயின், டயர்ட்னஸ், ஹெடேக், ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் ஆகிக்குது, டிசிஷன் எடுத்துக்கொள்ள இல்லாமல் ஆகிக்குது, அடிக்கடி ஞாபக மறதி, ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஆக்டிவாக இருக்க முடியாது, பாடியில் ஃபிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஓகே, டாக்டரையும் செக் பண்ணினேன், எல்லாம் ஓகே, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் எந்த நேரமும் எனக்கு ஒரு ஃபிட் இல்லை, எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை யோசிக்கும் போது அவங்களுக்கு உள்ள ஒரு உணர்வு இருக்கும், ஏதாவது பெரிய ஒரு சிக்கிருக்குதோ இந்த பாடி உள்ளுக்கு அப்படின்ற தோட்டம் மைண்ட் அளவு போகும். இது எல்லாத்துக்கும் காரணம் சீரான பிரெயின் டீடாக்ஸ் நடக்காமல் இருக்கிறது தான். பிரெயின் டீடாக்ஸ் நடைபெறாமறதுக்கு காரணம் லேட் நைட் தூங்க போகிறது, சரியான தூக்கமின்மை, டிவைசஸ் யூசேஜான சரியான தூக்கமின்மை,
சரியான பெட் டைம் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த பிரெயினை வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. எந்த டைமில் தூங்குறது, எந்த டைமில் விழிக்கிறதுன்ற அந்த கமாண்ட் வந்து கொடுக்குறதுக்கே பிரெயினே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே பிரெயின் ஃபோகுக்கு உட்பட்டவங்களாக தான் நிற்கிறோம். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பிரெயின் டீடாக்ஸ் வந்து உதவுது. பிரெயின் டீடாக்ஸ் என்ன மாதிரி நடைபெறுது பிரெயின்லன்றதை பார்க்கலாம். பிரெயினில் வந்து கிளிஃபடிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. கிளிஃபடிக் சிஸ்டம் வந்து பீட்டா அமைலாய்டு ப்ரோட்டீன்ற நச்சு பதார்த்தத்தை வெளியகற்று பிரெயினை க்ளீன் பண்ணி கொள்ளும். பிரெயின் டீடாக்ஸ் நடைபெறுறது கிளிஃபடிக் சிஸ்டம்ட எஃபிஷியன்சி ரொம்பவே முக்கியம். கிளிஃபடிக் சிஸ்டம்ட எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு சில ஈஸியான மெத்தட்ஸை நாங்கள் வந்து பார்ப்போம். முதலாவதாக ப்ரேயர்ஸ். எல்லாருக்குமே ப்ரேயிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும், ஒரு டைமும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறது, ஒரு ப்ரேயர்ஸை பண்ணுறது, நீங்கள் ப்ரே பண்ணுறதோடு உங்களோட பிள்ளைகளையும் ப்ரேயர்ஸ் பண்ண வைக்கிறது. அடுத்தது மெடிடேஷன். ஒவ்வொரு நாளும் மெடிடேஷனில் ஈடுபடுறது. அடுத்தது வந்து ஃபுட்டில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறது. ஜங்க் ஃபுட்டை தவிர்த்து கொண்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது. அதில் லைம் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் இது மிகவும் சப்போர்ட்டை கொடுக்கும் பிரெயின் டீடாக்ஸுக்கு. அடுத்தது வந்து க்ரீன் நேச்சர். இதில் வந்து நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, க்ரீன் நேச்சரை ரசிக்கலாம். இது வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்டை கொண்டு வந்து கிளிஃபடிக் சிஸ்டம் எஃபிஷியன்சியை கூட்டும். அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் ஸ்லீப்பிங்கிறது தான் 70% வந்து இந்த கிளிஃபடிக் சிஸ்டம்ட ஃபங்க்ஷனை நடைபெறதுக்கு உதவுது. ஸ்லீப்பிங்கிறது நேரம் நீங்கள் ஒரு டைம் வச்சுருக்கணும், பெட் டைம் வச்சுருக்கணும். ஸ்லீப் பண்ண போகிறதுக்கான ரெகுலர் பெட் டைமை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும். அடுத்தது வேக்கப் டைமையும் நீங்கள் வந்து ரெகுலராக வச்சுருக்கணும், அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண வேணும். அடுத்து ஸ்லீப்பிங்க்கு போகிற நேரம் நீங்கள் 2 ஹவர்ஸ்க்கு முந்தி உங்களோட டிவைசஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். உங்களோட டிவைசஸ் ஃப்ளாஷ் சரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்லீப் பண்ணுற ஏரியாவில் இருந்து நீங்கள் உங்களோட டிவைசஸை தூரமாக வச்சுருக்கணும். அதாவது ஸ்லீப் பண்ணுற ஏரியாலே வைக்கக்கூடாது. 2 ஹவர்ஸ்க்கு முந்தி உங்களோட மெசேஜஸை செக் பண்ணி நீங்கள் வந்து டிவைசஸை வேறையாக வைக்க வேணும். அடுத்தது டார்க் ரூமாக இருக்க வேணும், எந்த ஃப்ளாஷஸும் லைட்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளோட மைண்டும் பாடியும் தூக்க நிலைக்கு கொண்டு போகும். ரைட். நீங்கள் நைட் டின்னர் சாப்பிட்ற நேரம் 2 ஹவர்ஸ்க்கு முந்தைய உங்களோட டின்னர் எடுக்க வேணும். அதே நேரம் ஹெவி மீல்ஸ் எதுவும் நைட்டுக்கு எடுக்கக்கூடாது. இந்த ஹெவி மீல்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபைபர் ஃபுட்ஸ், அதாவது கீரை வகை, இந்த மாதிரி ஹெவி மீல்ஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கண்டா அந்த டைஜஸ்ட்காக வேண்டியே உங்களோட பிளட் வந்து டைஜஷன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக வேண்டிய பிளட் வந்து கூட போகும். அந்த பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது குறைவாக இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு முந்தி மீல்ஸை எடுத்துக்கும். அடுத்தது ஏதாவது ஒரு சேடான ஒரு விஷயமோ இல்லை உங்களோட ப்ராப்ளமோ நடந்தால் நீங்கள் அந்த உங்களோட மைண்ட் வந்து ரிப்பீட்டடாக திங்க் பண்ணும். அந்த ரிப்பீட்டடாக திங்க் பண்ணுற அந்த மூமெண்ட் வந்து உங்களோட சிந்தனையை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ண பாருங்கள். சிந்தனையை டைவர்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச இன்னொரு தாட்ஸை லிசன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பிடிச்ச மியூசிக்கை வந்து கேட்குறதா இருக்கலாம். அது வந்து ரிப்பீட்டடாக திங்க் பண்ணக்கூடிய அந்த சேடான ஒரு ப்ராப்ளமை நீங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவான விஷயத்தை லிசன் பண்ணுற சிந்தனை டைவர்ட் முறையை கையாளுங்க. இந்த மைண்ட் தான் இங்கே மிகவும் முக்கியம் உங்களோட நீங்கள் செய்கிற செயலை தீர்மானிக்கிறதுல. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இதுவும் லிஃபடிக் சிஸ்டமில் எஃபிஷியன்சியை கூட்டும். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து பழக்கிறதோட நீங்களும் வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸை வந்து செய்யணும். ஸ்லீப்பிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். ஸ்லீப்பிங் பண்ணுற நேரம் அந்த டைமை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் அந்த பிரெயினுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து பிரெயினே இப்போ கன்ஃபியூஸ் ஆகி இருக்குது. எந்த டைமில் கமாண்ட் கொடுக்குறது ஸ்லீப் பண்ணுறதுன்ற ஏண்டா எங்களோட ஷெடியூல் மாறி இருக்கிறதுனால
ரூட்டீன் ஷெட்யூல் மாறி இருக்கிறேனால. ஓகே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தால் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டமில் எஃபிஷியன்சி கூடி நீங்கள் உங்களோட ஆழ்ந்த உறக்கம் நேரம் அந்த ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகி பிரெயின் டீடாக்ஸ் நடக்கும். பிரெயின் டீடாக்ஸ் நடக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்னஸ் வரும். உங்களோட பிரெயின் ஆக்டிவில் இருக்கும். கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் வந்து சீராக நடைபெறும். மெமரி பவர் சீராக இயங்கும். உங்களோட பிள்ளைகளோட லேர்னிங் எபிலிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து சீராக நடைபெறும். லேர்னிங் எபிலிட்டி இதோட கூற்றத்தோட உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணிக்கொள்றதுக்கு, உங்களோட கோலை அச்சீவ் கொள்றதுக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். அதாவது பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அவங்களோட லேர்னிங் டைம், அதாவது அவங்களோட ஸ்டடிங் டைம் வந்து அந்த டைமுக்கு அவங்களுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, எதை படிக்கிறாங்களோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி லெவல், பிரெயின் எனர்ஜி லெவல் வந்து ஒர்க் ஆகும். இந்த பிரெயின் டீடாக்ஸ் ஆகி அந்த பிரெயின் ரீஃப்ரெஷ் பண்ணுறதால, பிரெயின் ஆக்டிவ் நிலைக்கு வர்றதால அவங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறனாலும் அவங்களோட லேர்னிங் சைட்லேயும் சரி, உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்லேயும் சரி, இந்த பிரெயின் எனர்ஜி லெவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது. கான்சன்ட்ரேட் வந்து இன்னும் கூடி உங்களுக்கு உங்களோட கோலையும் அச்சீவ் பண்ணிக்கொள்கிறதுக்கு, பிள்ளைங்கள லேர்னிங் அபிலிட்டியையும் கூட்டிக்கொள்கிறதுக்கு இது மிகவும் சப்போர்ட்டாக அமையும். அதே நேரம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூடுற ஒரு நிலைமையும் நீங்கள் காணலாம். மென்டல் ஹெல்த், லேர்னிங் அபிலிட்டி, இந்த மாதிரி லேர்னிங் அபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ் இது டெவலப் ஆகிறதோட லேர்ன் பண்ணுற நேரமோ இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற நேரமோ எதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கனோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரெயின் எனர்ஜி லெவலை கொடுக்கும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸும் தவற விடாமல் உங்களோட ஒர்க்ஸை வந்து 100% நீங்கள் செய்வீங்க. உங்களோட லேர்னிங் ஸ்கில்லும் வந்து 100% சீராக அமையும். எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் உங்களோட எமோஷன்ஸை உங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். அதாவது மென்டல் ஹெல்த் அண்ட் மைண்ட் கண்ட்ரோலும் வந்து சீராக அமையும். Subscribe the channel, share this video.